புகழும் இறைவனுக்கே. அமல்களை விட செயல்தான் முக்கியம். 3 பெண்கள் தொழுதுட்டு இருந்தாங்க. தொழுவும் போதே ஒரு பெண் சொல்கிறாங்க, பூனை குறுக்க போகுதுடி அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது பெண் சொல்கிறாங்க, தொழுவும்போது பேசாதடிங்கிறாங்க. 3வது பெண் சொல்கிறாங்க, 2 பேரும் பேசிட்டீங்க, நான் மட்டும் தான் பேசலை அப்படிங்கிறாங்க. இது வந்து தமாஸ்க்கு சொல்லுவாங்க. இதை மெய்ப்பிக்கிற வகையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெண் வந்து நல்ல இபாதத்தானவங்க, தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, குரான் ஓதுவாங்க, எல்லாமே நல்ல இபாதத்தாக எல்லா வணக்க வழிபாடுகளும் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு செயல் சரி இருக்காது. அவங்க வந்து ஒரு பூனை வளர்த்தாங்க. அவங்க தொழுதுட்டு இருக்கும்போது அந்த பூனை வந்து குறுக்க போச்சான். வாயில்லா ஜீவன், அதுக்கு என்ன தெரியும்? அதை தூக்கி ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. நீ ஏன் குறுக்க போன தொழுவும்போது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திறந்து பார்க்கும்போது அந்த பூனை இறந்து போச்சு. இந்த செயலுக்காக அவங்களுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்தான். இன்னொரு பெண் வந்து விபச்சாரி, தினமும் பாவம் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு நாய் தாகத்தால் நாக்கை தொங்கு போட்டுக்கிட்டு தாகத்தால் அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கிட்ட எந்த பாத்திரமும் கிடையாது. ஒரு சூளை தண்ணியை ஊற்றி அந்த நாய்க்கு வைக்கிறாங்க. தாகம் தீர அது குடிக்குது. இந்த செயலால் அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அமல்கள் முக்கியம் இல்லை, செயல் தான் முக்கியம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளோ பேர் நிறைய தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு செயல் சரி இருக்காது. அடுத்த பெண்களை பற்றி புறம் பேசுவாங்க, அதிகமாக வட்டி வாங்குவாங்க, செயல் சரியில்லாமல் இருக்கும். இந்த மாதிரி செயல் சரியாக வச்சுக்கிட்டா தான் உங்கள் அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்குவான். இல்லாட்டி அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். மறுமையில் அல்லாஹ் விசாரணையின்றி, சாட்சியின்றி, ஆதாரமின்றி தீர்ப்பு வழங்கும் நீதிபதியாக இருக்கிறான். ஆகவே நாம் இறைவனை தொழுகிறது மட்டுமல்ல, செயல்முறைகளும் நல்லபடியாக இருக்க வேண்டும். தொழுறேன் அல்லாவுக்காக, வட்டி வாங்குறேன் வீட்டுக்காக அப்படின்ட்டு வட்டி வாங்குறதும் கூடாது, வட்டி கொடுக்கவும் கூடாது. பைக் லோன், கார் லோன், வீடு லோன் எல்லாத்துக்குமே என்ன செய்கிறாங்க? வட்டி கொடுத்து தான் எல்லாமே செய்கிறாங்க. அதை நிப்பாட்டணும். நம்ம வார்த்தைகள் வந்து மனிதனை கவரும், நல்ல செயல்கள் தானே இறைவனை கவரும். ஆகவே நாம் அனைவரும் நற்செயல்கள் செய்து இறைவனை கவர்ந்து விடமாக ஆக்கி விடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.